தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே முடுகலான்குளத்தில் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த பள்ளியில் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் எடுத்து வந்த தலைமை ஆசிரியை ஜெபக்கனி கடந்த 20 நாட்களுக்கு முன்னர் ஓய்வு பெற்றுள்ளார். இதனால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டு வருவதாக கூறி பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக பள்ளிக்கு தலைமை ஆசிரியரை நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். எங்கள் பள்ளிக்கூடத்தில் 5ஆம் வகுப்பு வரை இருக்குது. உள்ளூர் பிள்ளைங்க எல்லாமே இருக்குது. தனி பஞ்சாயத்து. எங்கள் ஸ்கூலில் ஹெச்எம் இருந்துட்டு ஜூன் மாதம் மாறி போயிட்டாங்க. இப்போ ஒரு மாதம் 20 நாளைக்கு மேலே ஆகுது. இது வரைக்கும் ஹெச்எம் போடல. நானும் மேனேஜ்மெண்ட்டை 2-3 தடவை ஃபோன் போட்டு சொல்லியாச்சு. எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அதனால் எங்கள் பிள்ளைகளோட படிப்பு இழக்கிறாங்க. இனி ஒரு 20 நாளில் காலாண்டு தேர்வு வருது. அப்போது நான் கேட்குறப்ப அவங்க என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, புது CO ஒன்று அரசாங்கம் போட்டிருக்கு, அதனால் நாங்கள் செப்டம்பர் மாதம் வரைக்கும் எங்களுக்கு போட முடியாது அப்படிங்கிறாங்க. இப்போ காலாண்டு பரீட்சை வரும்போது இவங்க சொன்ன பதிலாக பிள்ளைங்க எழுதுவாங்களா? அதனால் எங்கள் ஸ்கூலுக்கு ஹெச்எம் கண்டிப்பாக வேணும். தூத்துக்குடி மேலிடத்து வரைக்கும் பேசியாச்சு, ஆனால் எந்த நடவடிக்கை இல்லை. அதனால் அதுக்காகத்தான் இப்போ காத்திருப்பு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வெளிநடப்பு இதே இது டெய்லி இனிமேல் தொடரும். ஹெச்எம் இல்லைனா அந்த 5ஆம் வகுப்பு அவங்க தான் பார்த்துக்குறாங்க. அது போக ஸ்கூலில் உள்ள எல்லாத்தையும் அவங்க தானே பார்க்குறாங்க. ஹெச்எம்னு 2 டீச்சர் இருக்காங்க. அவங்க 5 வகுப்பு பார்க்க முடியாது. படிக்காமல் இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி 2 பேருமே சொல்லி கொடுத்துக்கிறாங்க. 4 மணி 4 காலுக்கு விட்ற ஸ்கூலில் 6 மணி 7 மணிக்கு இருந்து சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. அதனால் எங்களுக்கு திருப்தி இல்லை. அதனால் கண்டிப்பாக வேகமாக ஒரு ஹெச்எம் போடணும். இதுதான் எங்களோட கோரிக்கை.